இப்பொழுது நாங்கள் சயனோபாக்டீரியாவினுடைய இயல்புகளை பார்ப்போம். சயனோபாக்டீரியா ஒரு புரோகரியோட்டா அங்கி, ஒளித்தொகுப்புக்குரியது, அநேகம், தனிக்கலம் அல்லது சமுதாயம். தனிக்கலங்கள் இணைக்கப்பட்டு இளவுருவை தோற்றுவிக்கும். இவைகள் பொதுவாக சீதத்தால் மூடப்பட்டிருக்கும். ஆனால் சவுக்கு முளையற்றவை. சவுக்கு முளையற்றவை இவைகள்லாம் ஆதி பூமியிலே முதலாக ஒளித்தொகுப்பின் மூலம் ஒட்சிசனை தோற்றுவித்தன. சில நீலப்பச்சை பாக்டீரியாக்கள் வளிமண்டல நைசனை பதிக்கும் ஆற்றலுடையவை. இவற்றிலும் ஒதுக்க உணவாக கிளைகோஜன் காணப்படுகிறது. உதாரணமாக அனபினா, நொஸ்டாக் போன்றவை வளிமண்டல நேசனை பதிக்கும் ஆற்றலுடையவை. இவற்றில் பச்சையத்தோட ஃபைகோசைனின் என்ற நீல நிறமான பொருளும் இருப்பதனால் நீலப்பச்சை பாக்டீரியா என்று நாங்கள் இவற்றை சொல்லுகிறோம். இந்த இளையுருவமான பாக்டீரியாக்களில் 3 விதமான கலங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அங்கே தந்திருக்கிற படத்திலே பாருங்கள். அசவிலி, இது தகாத காலத்தை கழித்தல். பல்லின சிறப்பை நைதரசன் பதித்தல். பதியக்கலம் ஒளித்தொகுப்பு செய்தல். உங்களுக்கு தெளிவான வேறுபாடு அங்கே தெரிய தேவையில்லை. பருமன் அடிப்படையிலும் கொஞ்சம் வேறுபடுற நீங்கள் பார்க்கலாம். சுவர் கல தடிப்பிலும் வேறுபடுறது உங்களுக்கு அவ்வளவு நுட்பமாக தேவையில்லை. இதை விட மைக்ரோசிஸ்டிஸ் என்பது ஒரு சமுதாயம் சாலிய மடலுக்குள்ளே புதைந்து காணப்படுறது. லிங்பியா, இதுவும் ஒரு இளையுருவமானவை. இந்த சயனோபாக்டீரியாக்களை தவிர இன்னும் ஒரு வித்தியாசமான உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கிராம் நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற ஒரு சொல்லு பயன்படுத்துகிறார்கள். கிராம் என்பவர்னால பாக்டீரியாக்கள் 2 வகையாக பாகுபடுத்தப்பட்டன. நோயியலை அடிப்படையில் இந்த பிரிப்பு மிக முக்கியமானது. கிராம் சைன் சாயத்தை ஏற்று கலங்கள் ஊதா நிறத்தை கொடுக்கும். இது அல்கோஹாலினாலும் கழுவப்பட மாட்டாது. இப்படிப்பட்ட பாக்டீரியாக்கள் கிராம் பாசிட்டிவ் என்று சொல்கிறோம். கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா பெப்டிடோகிளைக்கனை ஏறக்குறைய ஒரு 90% பெரும்பான்மையாக கொண்டிருக்கிறது. அடுத்த கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, இது ஒரு மெல்லிய பெப்டிடோகிளைக்கனை கொண்டுள்ள ஒரு 10% கொண்டிருக்கும். இது சாயமிடலின் பொழுது ஊதான்ற சாயத்தை ஏற்காது, அல்கோஹாலினால் கழுவப்பட்டு சென்றுவிடும். இவைகள் பொதுவாக தீமை விளைவிக்கின்ற பாக்டீரியாக்களை இவை கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக நாங்கள் இந்த பாக்டீரியாக்களுடைய சூழத்தொகுதியில் முக்கியத்துவம் பார்த்தோம் என்று சொன்னால், பாக்டீரியாக்கள் ஒரு சிறந்த பிரியாக்கி. சேதன பதார்த்தங்கள் பூமியில் திரளாவண்ணம் இவற்றை பிரியடைய செய்து மீண்டும் கனிப்பொருள் வட்டம் சுழற்சி அடைவதற்கு உதவுகிறது. மற்ற சில பாக்டீரியாக்கள் வளிமண்டல நைசனை பதித்து தாவரங்களுக்கும் மண்ணுக்கும் வளமூட்டுகின்றன. அடுத்தது சிலதுகள் உணவுப் பொருளாகவும், அதாவது உணவு சங்கிலி அல்லது உணவு விலையில் முதல் கொழுவியாகவும் அமையலாம். விளவும் சூழத்தொகுதியில் பாக்டீரியா என்ற முக்கியத்துவம் விளவும். மற்ற சிலது நோயாக்கிகளாகவும் செயல்படுகிறது. ரைட். இனி அடுத்ததாக நாங்கள் இப்பொழுது டோமைன் ஆக்கியாவை பற்றி பார்ப்போம். டோமைன் ஆக்கியா ஏற்கனவே சொன்ன போல மொனரா என்ற ராச்சியம் 2ஆக உடைக்கப்பட்டு பாக்டீரியா ஆக்கியா என்று பிரிக்கப்பட்டது. இவை புரோகரியோட்டா, தனிக்கலம். கலச்சுவரில் பெப்டிடோகிளைக்கன் இல்லை. புரதமும் பொலிசாக்கரைட்டினாலும் ஆனது. கலப்பருமன் 0.5 தொடக்கம் 5 மைக்ரோமீட்டருக்கு இடைப்பட்டதாக இருக்கும். இவைகள் பாதகமான சூழல்களில் வாழுகின்றன. வாழிடமல்ல, பாதகமான சூழல் நிலைமைகளில் வாழுகின்றன. ஒன்று ஃபைல்ஸ் என்று சொல்லப்படுறது பாதகம். உபர்நாடி பாக்டீரியா, உப்பளம் போன்றவற்றில் உப்புச்செறிவு மிக கூடுதலான உள்ள இடங்களில், பிரசான செறிவு கூடுதலான உள்ள இடங்களில் வாழுகிறது.
மற்ற தேர்மோஃபைல்ஸ்ன்னு சொல்லப்படுறது வெப்ப நாடி பாக்டீரியா. இது வெந்நீர், ஊற்று, எரிமலை போன்றவற்றில் வாழுகின்றது. அடுத்தது என்ன ஒன்று இருக்கிறது, சேற்று நிலங்களில் வாழ்கிறது மெதனோஜீனஸ்ன்னு சொல்லப்படுற பாக்டீரியா. இது மேதேனாக்கும் பாக்டீரியாக்கள் என்று நாங்கள் இவற்றை சொல்கிறோம். இவை ஒட்சன் அற்ற இடத்துல வாழ்ந்து மீதேன் வாயுவை தோற்றுவிக்கின்ற பாக்டீரியாக்கள். ஏனைய இனங்கள் சில கால்நடைகள், கரையான்கள், ஏனைய தாவர உண்ணிகள் என்பவற்றை வாழிடமாக கொண்டுள்ளது. அப்போ நாங்கள் டொமைன் அடுத்த சரி இவ்வளவுத்தோட இந்த பாக்டீரியா ஆர்க்கிபாக்டீரியா, பாக்டீரியா முடிவடைகிறது. இப்பொழுது நாங்கள் யூக்கரியாவுக்கு வர வேண்டும். டொமைன் யூக்கரியா. யூக்கரியா என்பது யூக்கரியோட்டாவுக்குரிய இயல்பை கொண்டிருக்கும். யூக்கரியோட்டாவுக்குரிய இயல்புன்னு சொன்னால் கருமென்சவினால் சூழப்பட்டது, மென்சவை கொண்டுள்ள புன்னங்கங்களை உடையவை. இது ரெண்டு தான் முக்கியமான இயல்பு. இவற்றின் பருமன் அங்கிக்கு அங்கி வேறுபடும். அநேகமாக இவற்றில் பல்கலந்தான் கூடுதலாக உண்டு. ஒரு சில தனிக்கலங்களும் உண்டு, நாங்கள் இவற்றை பார்ப்போம். பல்கலங்கள்லாம் கூடுதலாக உண்டு. பலவிதமான வாழிடங்களை கொண்டிருக்கிறது. பலவிதமான வாழிடங்கள், பலவிதமான போஷண முறையை கொண்டிருக்கிறது. அநேகமாக காற்றுவாளி. அநேகமானவை லிங்கமுறை இனப்பெருக்கத்தை காட்டுகின்றன. சில புரோட்டிஸ்டாக்கள் மட்டும் லிங்கமில் முறை இனப்பெருக்கத்தை மட்டும் கொண்டுள்ளது. லிங்கமில் முறை இனப்பெருக்கத்தை மட்டும் கொண்டுள்ளது. இவற்றினுடைய பரம்பரை அலகுகளில் எக்ஸோன், இன்ட்ரோன் என்ற 2 விதமான பகுதிகள் உண்டு. அவையும் தெரிய வேண்டும். உங்களுக்கு ஒப்பீடு தரப்பட்டிருக்கிற உங்களோட டிம்மில் நீங்கள் பார்த்தா தெரியும். ஒப்பீட்டில் முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய இந்த எக்ஸோன், இன்ட்ரோன் மிச்சமெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். பார்ப்போம். எக்ஸோன், இன்ட்ரோன் என்று சொன்னோம்னால் இந்த டிஎன்ஏ பரம்பரை டிஎன்ஏ மூலக்கூறில் யூக்கரியோட்டாவற்றில் பரம்பரை அலைகளுக்குள்ள இடையிலுள்ள ஒரு கோடோன்னு சொன்னோம்னா பரிபாடை அற்ற குறுக்கு வரிசை. எக்ஸோன் என்பது யூக்கரியோட்டா பரம்பரை அலையின் கோடோன் உள்ள ஒரு பிரதேசம், பரிபாட உள்ள பிரதேசம். கோடோன் மற்ற ஒவ்வொரு இன்ட்ரோன்ஸ்களிலிருந்து தனிப்படுத்தப்பட்டு வெளிப்படுத்தப்படும். எப்பொழுதுன்னு சொன்னால் புரதத்தோப்பின் பொழுது. அப்போ அந்த கோடோனில் இன்ட்ரோன், எக்ஸோன். நாங்கள் டிஎன்ஏ மூலக்கூறு முதல்ல ஒரு சீரான மூலக்கூறுனா படிச்சிருப்போம். போக டிஎன்ஏ மூலக்கூற சிக்கத்தன்மை அதிகரித்து கொண்டு போகிறத நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அதில் 2 பகுதி இருக்கிறத விளங்கிக் கொள்ளுங்கள். இன்ட்ரோன்ஸ், எக்ஸோன். கோடோன் என்பது டிஎன்ஏ அல்லது எம்ஆர்என்ஏயில் உள்ள அடுத்துள்ள 3 நியூக்ளியோடைட்டின் தொடர். கோடோன் தொடர். இப்போ குறிப்பிட்ட அமினோ அமிலத்திற்கு அல்லது நீக்கலுக்கு தனித்துவமானது. இது பரம்பரை அலகின் பரம்பரை கோடோனின் அடிப்படை அலகு. இவ்வளவு உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். ரைட். இதில் நீங்கள் இப்பொழுது நாங்கள் பார்க்க போகிறது இந்த பாக்டீரியா, ஆர்க்கிபாக்டீரியா, யூக்கரியா உங்களோட டிம்மில் இருக்கிறது. நான் அவற்றை இதில் போடவில்லை. நீங்கள் இயல்புகளை பார்க்க வேண்டும், அட்டவணைப்படுத்த வேணும். கல ஒழுங்கமைப்பு முதலாவது இயல்பு. கல ஒழுங்கமைப்பு பாக்டீரியா, ஆர்க்கியா, யூக்கரியாவில் எல்லாத்துலேயும் இருக்குது. ஒன்று கல ஒழுங்கமைப்பில் பாக்டீரியா ப்ரோகரியோட்டா, ஆர்க்கியா ப்ரோகரியோட்டா, யூக்கரியோட்டா கலங்கள். கலச்சுவர் கூறு பாக்டீரியாவில் பெப்டிடோகிளைக்கன், ஆர்க்கியாவில் புரதம் சக பல்சாக்ரைட், இந்தியாவில் செல்லோஸ், பெக்டின், கைட்டின், அரைச்செல்லோஸ் ஆகும். 3வது மென்சவு லிப்பிட்டை பார்த்தோம்னால் பாக்டீரியாவில் கிளையற்ற ஐதரோகார்பன், ஆர்க்கியாவில் சில கிளைத்த ஐதரோகார்பன், இங்கால யூக்கரியாவில் கிளையற்ற ஐதரோகார்பன் ஆகும். பாரம்பரிய கூரை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தால்
பாக்டீரியாவில் ஹிஸ்டோன் டிஎன்ஏடன் இணைந்து காணப்படுவதில்லை. ஹிஸ்டோன் புரதத்தால் டிஎன்ஏ சூழப்பட்டிருப்பதில்லை. தனித்து டிஎன்ஏ மட்டும் உண்டு. ஆர்க்கியாவில் சில இனங்களில் ஹிஸ்டோனும் டிஎன்ஏ இணைந்து காணப்படும். சில இனங்களில் யூக்கரியாவில் எல்லாவற்றிலும் ஹிஸ்டோனும் டிஎன்ஏ இணைந்து இருக்கும். அடுத்ததாக பாரம்பரியத்தில் 2வது இயல்பாக இந்த வடிவம், தட வடிவ நிறமூத்தம். பாக்டீரியாவில் தட வடிவம், ஆர்க்கியாவில் தட வடிவம், யூக்கரியாவில் நேரானது, தட வடிவமற்றது. 3வது சியை பாருங்கள், பரம்பரை அலகுகளில் இன்ட்ரோன்ஸ் மிக அரிது. பாக்டீரியாவில், ஆர்க்கியாவில் சில இனங்களில் உண்டு. யூக்கரியாவில் அநேக பரம்பரை அலகுகளில் உண்டு. யூக்கரியாவில் சரி, ரைட். அடுத்தது புரதத்தோப்பை பாருங்கள். புரதத்தோப்பில் ஈடுபடுற நொதியம் RNA பாலிமரேஸ். இது பாக்டீரியாவில் ஒரு வகை, ஆர்க்கியாவில் பல வகை, யூக்கரியாவில் பல வகை. புரதத்தோப்பை ஆரம்பிக்கும் அமினோ அமிலம் பாக்டீரியாவில் போமைல் மெதியோனின், ஆர்க்கியாவில் மெதியோனின், யூக்கரியாவிலே மெதியோனின். அடுத்தது 6வதாக நுண்ணீர் கொல்லிக்கு துலங்கல் பாருங்கள், ஸ்ட்ரெப்டோமைசின் குளோரம்பெனிகோல். இது பாக்டீரியாவினுடைய வளர்ச்சியை நிரோதிக்கும் ஒரு நுண்ணீர் கொல்லிகளாகும். 2 நுண்ணீர் கொல்லிகள். ஆர்க்கியாவில் நிரோதிக்காது, வளர்ச்சியை பாதிக்காது, யூக்கரியாவிலையும் பாதிக்காது. அடுத்தது 7வது 100°C கூடிய வெப்பநிலை வளர்ச்சி பாக்டீரியாவிட்ட இல்லை. ஆர்க்கியாவில் உண்டு, சில இனங்களில் காணப்படுறது. நாங்கள் சொன்ன எரிமலை குழிகள்லையும் வெந்நீர் ஊற்றுக்கள்லையும் இந்த இப்படியான பாக்டீரியாக்கள் இருக்கிறது. 100°C அவருடைய புரதமோ நொதியமோ அழிந்து போவதில்லை, அமைப்பழிவதில்லை. யூக்கரியாவில் இல்லை. வாழிடம், பல்வேறுபட்ட வாழிடம். ஆர்க்கியா கடுமையான சூழல் நிபந்தனைகள், எரிமலை குழிகள், வெந்நீர் ஊற்றுக்கள், உவர் சேற்று நிலம் போன்றவற்றில் வாழுகிறது. மெதனோகோக்கஸ், தேர்மோகோக்கஸ், ஹலோபாக்டீரியம் ஸ்பீசிஸ் போன்றவை வாழுகிறது. இங்கே பாக்டீரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற உதாரணம் சயனோபாக்டீரியாவில் நோஸ்டாக், அனபினா ஸ்பீசிஸ்கள். பாக்டீரியா என்ற பெயரளவில் சல்மனெல்லா டைஃபி, எச்சரிச்சியா கோலாய் போன்றவை தரப்பட்டுள்ளது. இங்கால நாங்கள் யூக்கரியால் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல் புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. சரி, இதில் நீங்கள் இந்த அட்டவணை கிட்டத்தட்ட 9 இயல்புகள் தரப்பட்டிருக்கிறது. இந்த 9 இயல்புகளில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னு சொன்னால், இதில் எந்தென்ன இயல்புகள் ஆர்க்கி பாக்டீரியாவுக்கும் ஒற்றுமையான இயல்புகளாக இருக்கிறது. 2 இயல்புகள். ஒன்று பாருங்கள், 2ம் புரோகரியோட்ட அங்கிகள். 2வது 2லையும் தடவடிவ டிஎன்ஏ இருக்குது. தடவடிவ டிஎன்ஏ இருக்கிறது, பார்க்கலாம். முழுக்க 100% சரி. அதே போல் ஆர்க்கி பாக்டீரியாவுக்கும் யூக்கரியாவுக்கும் இடையில் ஒற்றுமையான இயல்பு என்னென்று பார்த்தோம்னு சொன்னால், இங்கே பாருங்கள், புரதத்தோப்பு இதில் ஆரம்பிக்குது. 2ம் மெதியோனில் ஆரம்பிக்கிறது. அடுத்தது நுண்ணீர் கொல்லிக்கு 2ம் உணர்ச்சியற்றதாக இருக்கிறது, பாதிக்காது. அப்போ இதிலிருந்து நாங்கள் என்னத்தை கண்டுபிடிக்கணும்? பொது மூதாதைகள் 2க்கும் உள்ள 3க்கும் உள்ள ஒற்றுமையான இயல்புகள், அதில் இருந்து பாக்டீரியாவுக்கு தனித்துவமான இயல்பு, மற்றது யூக்கரியாவுக்கு தனித்துவமான இயல்பு, மற்ற யூக்கரியாவுக்கும் ஆர்க்கியாவுக்கும் உள்ள ஒற்றுமையான இயல்புகள் என்று நாங்கள் இவற்றை விளங்கி கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் இந்த செய்முறை இல்லை உங்களுக்கு தரப்பட்டிருக்க பிள்ளைகள் பாருங்க, பாக்டீரியாவுக்கும் சயனோபாக்டீரியாவுக்குமான இயல்புகள் உங்களுக்கு நாங்கள் ப்ராக்டிக்கலில் ஒப்பிட்டு பார்க்க சொல்லி இருக்குது. இது டிம்மில் இல்லை, உங்களுக்கு நான் அதை நோட்ஸ் ஆக்கி ஏழுமான அளவு தந்திருக்கிறேன். பாருங்க, பாக்டீரியா சயனோபாக்டீரியாவில் பாக்டீரியாக்கள் சிறியது, பருமன் உங்களுக்கு அவ்வளோ தேவையில்லை. சயனோபாக்டீரியா பெரியது, பெருசுன்னு சொன்னால் நீளமானது, இலையுருவமானது இருக்கிறது, மிக நீளமானதாக இருக்கும். நீங்கள் அதை புத்தகங்களில் பார்த்து கொள்ளலாம்.
பருமன். அடுத்தது அதே வேளையில் பாக்டீரியான்ற வடிவங்களை நீங்கள் பார்க்கலாம். கோள உருவம், கோளுருவம், சுருளுருவம் என்றதை நீங்கள் பார்க்க வேண்டும். சைனோபாக்டீரியாவில் படம் போட்டிருக்கிறேன், அதில் உள்ள கல வகைகளை நீங்கள் அவதானிக்க வேண்டும். ரெண்டாவதாக பரம்பல். பாக்டீரியா எல்லா இடங்கள்லேயும் வாழுகிறது. நீர், நிலம், வழி, தாவரம், விலங்கு, அவற்றின் உடண்ட மேற்பரப்பில், அவற்றின் குடலுக்குள்ள மற்றது குருதியில் நோய்கள் ஏற்பட்டால் இவற்றுக்கு தாறு இழையங்களினுள்ளும் வாழும். சைனோபாக்டீரியா ஈரலிப்பான சூரிய ஒளி படும் இடங்களில் காணப்படும். பொதுவாக அந்த இடங்கள் ஒரு நீல பச்சை நிறம் உள்ளதாக நீங்கள் அவதானிக்கலாம். மூன்றாவது சவுக்கு முளை. சில இனங்களில் மட்டும் பாக்டீரியாக்களில் உண்டு. சைனோபாக்டீரியாவில் எதுவுமே இல்லை. கலைச்சுவர் பாக்டீரியா 1-2 படைகள், இங்கால 4 படைகள் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. ரைட். கலைச்சுவரின் கூறு பெப்டிடோகிளைக்கன், கிளைக்கோலிப்பிட், இங்கே செலுலோஸ், பெக்டின், சளிய மடல் என்பன காணப்படுகிறது. போசனை முக்கியமாக பாக்டீரியா 2 போசன முறை கொடுத்துருக்கிறோம். ஒளித்தற்போசனை, ரசாயன புறபோசனை. முக்கியமாக சைனோபாக்டீரியாக்கள் யாவும் ஒளித்தோப்பு செய்யக்கூடியது, ஒளித்தற்போசனை உடையவை. ஒளித்தோப்பு நிறப்பொருள் பாக்டீரியாவில் பாக்டீரியா குளோரோஃபில் உண்டு. இங்கால குளோரோஃபில் ஏ, கெரட்டினாய்ட்ஸ், அதாவது சாந்தோபில், கெரட்டின், பைக்கோ எரித்திரின், பைக்கோசைனின் என்ற மேலதிகமான நிறப்பொருட்கள் உண்டு. சேமிப்பணவு கிளைகோஜன் லிப்பிட்டு. இங்கால சைனோபாக்டீரியாவில் சைனோபைசியன் மாப்பொருள் லிப்பிட்டு. லிங்கமில் முறை இனப்பெருக்கத்தை பார்த்தால் பாக்டீரியாவில் பிளவு, இருகூற்று பிளவு மூலம் பாக்டீரியாக்கள் பெருக்கம் அடையும். பொதுவாக இங்கால சைனோபாக்டீரியாவில் பிளவு துண்டுபடல் முறையும் காணப்படும். ஆனால் லிங்க முறை இனப்பெருக்கத்தை பார்த்தால் பாக்டீரியாக்களை 2 பாக்டீரியாக்கள் இணைதல், கச்சம் அல்லது மருவத்தினால் 2 பாக்டீரியாக்கள் இணைந்து அவற்றின் டிஎன்ஏ பரிமாற்றப்படுறது. சைனோபாக்டீரியாவில் லிங்க முறை இனப்பெருக்கம் இல்லை, அது அவதானிக்கப்படவில்லை. பாக்டீரியாக்கள் ஒளித்தோப்பில் ஒட்சனை தோற்றுவிப்பதில்லை. பொதுவாக இங்கால சைனோபாக்டீரியாக்களில் ஒட்சனை தோற்றுவிக்கிறது. இடப்பெயர்ச்சி அங்கம், சவுக்கு முளை காணப்படும். இங்கால சைனோபாக்டீரியா இல்லை, ஆனால் ஒரு வழுக்கல் எனப்படுகின்ற ஒரு அசைவை அவதானிக்கலாம். சூழல் தொகுதியில் இந்த பாக்டீரியா, நீலப்பச்சை பாக்டீரியாக்கள் வளிமண்டல நேசனை பதித்தல், நட்போசனையாக்கம், ஒட்சிஜன் வெளியேற்றம், நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவு என்பனவாக அமையும். பாக்டீரியாக்கள் ஒரு பீயாக்கி, வளிமண்டல நேசனை பதித்தல், நீர்வாழ் நுண்ணங்கிகளுக்கு உணவு, நோயாக்கி யாக செயற்படும். ரைட். இப்பொழுது அடுத்ததாக நாங்கள் அடுத்த ராட்சியம் யூக்கரியாவுக்குரிய புரோட்டிஸ்டாவின் இயல்புகள். பாருங்கள், புரோட்டிஸ்டா முதலாவது ராட்சியம், கிங்டம் புரோட்டிஸ்டா. அதனுடைய பல்வகமை பற்றி நாங்கள் பார்ப்போம். முதலாவது இவையில் பெரும்பான்மை தனிக்கலம், சில சமுதாயம், பல்கல இனங்கள். பல் கணக்கூட்டம், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மூதாதிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டது. பாவாட்டியல் இது ஒரு செயற்கையான கூட்டம், புரோட்டிஸ்டா. ரைட். பாருங்கள், இவை எங்கெங்கே காணப்படுறது? நன்னீரில் இருக்குது, கடல் நீர், ஈரலிப்பான நிலம், சில வாழிடமாகும், சில ஒன்றிய வாளிகளாகவும் வாழுகின்றன. சில ஒளித்தற்போசனை, சில புறபோசனை, சில கலப்பு போசனை என்றால் ஒளித்தற்போசனையை மேற்கொள்ளும் புறபோசனையும் சேர்ந்தவை தான் கலப்பு போசனை. அதை நாங்கள் பார்க்க போகிறோம், அடுத்த வர்ற உதாரணத்தில் பார்க்க போகிறோம்.
அப்போ இவ்வளோ புரோட்டிஸ்டாண்ட பொதுவான இயல்புகள். முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம் யூக்குலினா. உங்களுக்கு நாங்கள் படத்திலே குறிச்சிருக்கிறோம். ஆனால் நீங்கள் படம் உங்களுக்கு படத்தை அடையாளம் கண்டு கொண்டால் சரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது கருத்தரங்களிலே. நாங்கள் இங்கே இருக்கிற படத்தை அப்படியே போட்டிருக்கிறோம். அங்கே பாருங்கள், கதிர் வடிவமான ஒரு அங்கி, நீண்ட ஒரு சவுக்கு முளைய உடையது, பச்சை ஒரு மணியை கொண்டுள்ளது. இவ்வளவும் இந்த யூக்குலினாவுக்குரிய ஒரு சிறப்பியல்பு. இது பாருங்கள், சனிக்கிழம், கலச்சுவரற்றது, கதிர் வடிவமான ஒரு அங்கி, சருமம் உண்டு. சருமம் இருக்கிற அப்படின்னால திட்டமான உருவத்தை கொண்டிருக்கும். பச்சை உருமணிகள் உண்டு, பல பச்சை உருமணிகள். சிலவற்றில் ஒவ்வொரு விதமான இனங்களில் ஒவ்வொரு விதமான வடிவங்களில் காணப்படும். சிலவற்றில் பச்சை உருமணி, சிலவற்றில் இல்லை. அப்போ ஒளி தொகுப்பை மேற்கொள்ளும். உங்களுக்கு மற்றது ஒதுக்க உணவுலாம் தேவையில்லை, அதை விட்டு விடுங்கள். 1 அல்லது 2 சவுக்கு முளை இருக்கலாம். கட்புள்ளி உண்டு, சிவப்புன்றமான கட்புள்ளி என்ன பச்சையம் இருக்கிற அப்படின்னால நீரில் ஒளியுள்ள இடங்களை தேடி செல்ல உதவும். சுருங்கத்தக்க புண்பெற்றிடம், நீருக்குள்ளே இருக்கும் பொழுது நீர் அகப்பிரசனத்தின் மூலம் நீர் உள்ளே செல்லும். சென்ற நீர் வெளியேற்றப்பட வேண்டும், இல்லையென்றால் அங்கி வீங்கி வெடித்துவிடும். களத்தின் ஒரு முனையில் பை உண்டு, இதிலிருந்து சவுக்கு முளை வெளிப்படும். பாருங்க, சவுக்கு முளை வெளிப்படும், முக்கியமாக வெளிப்படும். சவுக்கு முளை ஒரு இடம்பெயரும் அங்கமாகும். நன்னீர் சேதன உறுப்பு பொருளுள்ள நீரில், அதாவது அழுகல் தாவரமாகவும் வாழும். தகாத காலத்தை கழிக்க இவை தடித்த சுவர்களுடைய ஓய்வுக்கலங்களை உருவாக்குகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் பரமேசியம். இது நீங்கள் ஓஎல்ல படிச்சிருப்பீர்கள். பரமேசியம் ஸ்பீசிஸ். யூக்குலினா என்பது சாதிப்பெயர், பரமேசியம் என்பது சாதிப்பெயர், கவனித்து கொள்ள வேணும். அமீபா என்பது சாதிப்பெயர். நான் இட்டாலிக்ஸில் போடவில்லை, நீங்கள் அதை கவனித்து கொள்ளணும். ரைட். இது நன்னீர் வாழிடம். இந்த பரமேசியத்தை அவதானிப்பதற்கு நீங்கள் ஆய்வுக்கூடத்தில் வைக்கோல் துண்டுகளை வெட்டி முகவைக்கில் போட்டு தண்ணீரை ஊற்றி ஒரு 4-5 நாள் வச்சு போட்டு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் வழுக்கில் வச்சு பார்த்தால் இந்த பரமேசியங்கள் ஓடிக்கொண்டு திரிவதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த வைக்கோலில் இந்த பரமேசியம் வித்திகள் காணப்பட்டிருக்கு. வயலில் இருந்த வைக்கோலில், வயல் நீரில் இருந்திருக்கு பரமேசியம். வைக்கோல் தண்ணி வற்றி வைக்கோலாக மாறும் பொழுது அந்த பரமேசியம் சிறப்பையாக்கம் செய்து வைக்கோலில் காணப்பட்டிருக்க வேண்டும். அது திரும்ப நீர் கிடைத்தவுடன் அவைகள் சிறப்பையை விட்டு வெளியேறி அங்கே ஓடிக்கொண்டு திரிவதை நீங்கள் அவதானிக்கலாம். கலச்சு பாருங்கள், தனிக்கலம். இது செருப்பு நுண்படி வாங்கி பாருங்கள், செருப்பு போன்று காணப்படுகிறது. கலச்சுவர் இல்லை, ஆனால் சருமம் உண்டு. கல மேற்பரப்பில் பிசிர் பாருங்கள், நுண்ணிய பிசிர்களால் மூடப்பட்டிருக்கிறது. நுண்ணிய பிசிர்களால் மூடப்பட்டு காணப்படும். 2 வகை கருக்கள், மாகரு நுண்கரு என்று சொல்லி 2 வகை கருக்கள் உண்டு. சுருங்கத்தக்க புண்பெற்றிடம் 2 முனைகளிலேயும் இருக்கு. சுருங்கத்தக்க புண்பெற்றிடம் கன்ட்ராக்டியல் வைக்கூல். உணவு புண்பெற்றிடங்கள் பாருங்கள், இந்த குழிய அதெல்லாம் தேவையில்லை. உணவு ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய தான் உள்ளெடுக்கப்படும். உள்ளெடுக்கப்பட்ட உணவு ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி குழிய உருவில் ஒரு குறிப்பிட்ட பாதை வழியாக சென்று சமிபாடடைந்து சமிபாடு அடையாதவை ஒரு குறித்த பகுதியினூடாக வெளிவரும். அந்த டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, வெளிவரும் உண்டு. குழாய்க்கால் அங்கே பாருங்கள், வாயில் உள்ளெடுக்கப்படுற இடம் இந்த குழாய்க்கால் தவாளிப்பு என்று சொல்கிறோம். குழாய்க்கால் தவாளிப்பு அங்கே காணப்படுகின்றன. இவைகள் ரைட். இனி அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது அமீபா ஸ்பீசிஸ். அமீபா கிட்டத்தட்ட நல்ல கண் பார்வை உள்ளவர்களுக்கு தண்ணிக்குள்ள அமீபா ஓடிக்கொண்டிருக்கிறது தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட 100 மைக்ரோமீட்டர் நீளம் உள்ளது. 100 மைக்ரோமீட்டர் நீளம் உள்ளது அமீபா ஸ்பீசிஸ். பாருங்கள், நீர் வடிவங்கள் சுயாதீனமானவை, ஏனையவை ஒட்டுண்ணிகள். உணவு கால்வாயில் வாய்க்குழிக்குள்ள ஒட்டுண்ணிகளாக இருக்கின்றன. கலச்சுவரற்றவை, தனிக்கல அங்கி. கலச்சுவரோ சருமமோ இல்லை.
எனவே திட்டமான உருவம் இல்லை, திட்டமான உருவம் இல்லை. இடப்பெயர்ச்சிக்கும் மூட்டலுக்கும் பயன்படும் போலிப்பாதம் பாருங்கள், போலிப்பாதம் நீட்டப்பட்டிருக்கிற பாருங்கள், போலிப்பாதத்தை கொண்டிருக்கும். உணவு புண்பெற்றிடம் சுருங்கத்தக்க புண்பெற்றிடங்கள் என்பன உண்டு. உணவு புண்பெற்றிடம் பல புண்பெற்றிடங்கள் இருக்கலாம். நீரில் காணப்படுற தயற்றங்கள் பாக்டீரியாக்கள் என்பவற்றை உணவாக உட்கொள்ளும். சுருங்கத்தக்க புண்பெற்றிடம் களத்துக்குள்ளே வருகின்ற நீரை திரும்ப வெளியேற்ற உதவுகிற ஒரு பிரசான சீராக்கள், பிரசான சீராக்கள். இவ்வளவும் இந்த 3 விலங்குகளை நாங்கள் முன்பு பழைய பாவவாட்டியல்ல 3ஐ நாங்கள் ஒரு கல விலங்குகள் என்று நாங்கள் அழைத்தோம். ஒரு கல விலங்குகள். இப்போ அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது அல்காக்கள். இந்த புரோட்டிஸ்டால் அடுத்தது அல்காக்கள். ரைட். உல்வா, ஜெலிடியம், சாகசம், டயட்டம் என்ற 4 அங்கி கூட்டங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். உல்வா அங்கே தரப்பட்டிருக்கிற பாருங்கள். உல்வா ஒரு பெரிய கடல் வடிவம். இதை கடற்சலாது கீரை என்று சொல்லுவார்கள். சலாது கீரை. இவை ஒரு பெரிய கடல் வடிவங்கள். கலைச்சுவர் உண்டு. பச்சை நிறம் உடையன. அது பச்சை அல்கான்னு சொல்லலாம். இது பல்கல பிரிவிலி அமைப்பு. அங்கே ஹோல் பற்று முறுப்புனால ஒரு ஆதாரப்படையை பற்றி இருக்கும். வேற போன்றது பற்று முறுப்பு. இலிய போன்ற இலைப்பரப்பு உடையது, தட்டையானது. 2 கல தடிப்ப உடையதாக இருக்கும். அங்கே ஒவ்வொரு கலத்திலும் ஒரு கருவும் ஒரு பச்சை உருவும் நாங்கள் காணலாம். ஆனால் கண்ணுக்கு தெரியாது, நுணவு காட்டிக்கலாம் தெரியும். அடுத்தது ஜெலிடியம் என்பது ஒரு சிவப்பு அல்கா. சிவப்பு அல்கா நீங்கள் பார்க்கலாம். இது கடல்வாழ். இதுவும் கடல்வாழ். கலைச்சுவர் காணப்படுறது. இவற்றினுடைய இதுவும் பல்கலம் பிரிவிலி அமைப்பு. பற்று முறுப்பினால் ஆதாரப்படையை பற்றி இருக்கும். பச்சை கலந்த சிவப்பு. எனவே நாங்கள் இவற்றை சிவப்பு அல்கா என்று சொல்கிறோம். அங்கே படத்தில் பாருங்கள், மென்மையான கிளைகளை உடையது. மென்மையான கிளைகள், மென்மையான கிளைகளை கொண்டிருக்கும். இவற்றில் தான் நாங்கள் எங்களுக்கு தேவையான ஏகார் ஜெலி போன்ற பதார்த்தத்தை இந்த அல்காக்களில் இருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். மற்றது சாகசம். அடுத்த பாருங்க, சாகசம். இதுவும் இந்த மழை காலங்களில் கடல் பெருக்கெடுத்து கரைகளில் ஒதுக்குகின்ற இந்த அங்கிகளை நீங்கள் கடற்கரைக்கு சென்று பார்க்கலாம். இதுவும் கடல்வாழ். இது ஒரு வளைகுடா சாதாளை என்று சொல்லுவார்கள். வளைகுடா சாதாளை. சாதாளை என்று பார்த்திருப்பீர்கள். இது வளைகுடா சாதாளை. இது பாருங்கள், ஒப்பீட்டளவில் பெருசு, சிக்கலானது. தாவரத்தை போன்று பிரிவிலி அமைப்பு, பற்று முறுப்பு, இலப்பரப்பு, தண்டு போன்ற தாள்கள் காணப்படும். பல்கலம் பெருசு, கண்ணால் பார்க்கலாம். உல்வா பார்க்கலாம், ஜெலிடியம் பார்க்கலாம், சாகசம் பார்க்கலாம். அந்த 3ஐயும் வெறும் கண்ணால் அவதானிக்கலாம். இவற்றில் இடையிடையே இந்த இலைகளுக்கு இடையிடையில் பாருங்கள், சின்ன குமிழ் வடிவமான காற்றினால் நிரப்பப்பட்ட மிதப்புகள் உண்டு. மிதப்புகள் உண்டு. இவை பிரிவிலிக்கு ஆதாரத்தை வழங்கும் ஒரு சவ்வுப்பை. ஒரு சவ்வுப்பை. ஒளிப்பச்சை நிறம். எனவே கபில நிறமாக இருக்கும். கபில அல்காக்கள் என்று நாங்கள் இவற்றை சொல்லுகிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற கடைசியாக டயட்டம்ஸ். டயட்டஸில் பல்வேறு விதமான டயட்டங்களை நாங்கள் ஒன்றாக்கி உங்களுக்கு ஒரு படமாக்கி தந்திருக்கிறோம். பல்வேறு விதமான வடிவங்கள் இருக்கிற நீங்கள் பாருங்கள். முக்கோண வடிவம், வட்ட வடிவம், வில்லை வடிவம், இப்படி போன்ற பல்வேறு வடிவங்களில் காணப்படுது. இவற்றை உயிரியலாளர்கள் தாவர உலகின் ஆபரணங்கள் என்று சொல்கிறார்கள். தாவர உலகின் ஆபரணங்கள்.
இவை யாவும் நீர் வாழ்க்கை. நீர் வாழ்க்கை என்றால் நன்னீர்லேயும் இருக்கலாம், கடல் நீர்லேயும் இருக்கலாம். தனிக்கலம் இவற்றின் சிறப்பியல்பு கண்ணாடி போன்ற கலைச்சுவர், சிலிக்காவினால் ஆன கண்ணாடி போன்ற கலைச்சுவர். இவை 2 பாதிகளை கொண்டிருக்கும், மேற்பொருந்தக்கூடிய 2 பாதிகள், பெட்டியும் மூடியும் போன்று பாதிகளை கொண்டிருக்கும். வடிவத்தின் மேற்பரப்பில் அடையாளங்கள் என்பவற்றின் அடிப்படையில் உயர் பன்மையை கொண்டுள்ளது. உயர் பன்மையை கொண்டுள்ளது. இவை பொற்கபில அல்காக்கள் எனப்படும். இவற்றில் எண்ணிலடங்காத வடிவங்கள், பாருங்கள், எண்ணிலடங்காத வடிவங்கள் காணப்படுகிறது. சூழத்தோதியில் இந்த புரோட்டிஸ்டாக்களுடைய முக்கியத்துவம் உணவு சங்கிலி இதில் முதற்கொழுக்கியாக இருக்கும், பச்சைகளாக இருக்கிறபடியால் கடற்புற்கள் என்று இவர்களை அழைப்பார்கள். கடற்புற்கள் என்று அழைக்கலாம். ஒளித்தோப்பின் மூலம் ஒட்சிசனை நீருக்கு விடுவிக்கிறது. மற்றது கூடுதலாக இருந்தால் நட்போசனையாக்கம். இத்துடன் உங்களுக்கு முதலாம் தவணைக்குரிய பாடத்திட்டம் இத்துடன் முடிவடைகிறது. அடுத்த இதில் நாங்கள் கிங்டம் பிளான்டே செகண்ட் தவணைக்குரிய பார்க்க முடியும்.